எனக்கு என்னன்னா என்னுடைய இவ்வளவு வேலை பலு இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் வேலை பலு, இன்னொரு பக்கம் மனசுல நிறைய பலு இருக்கு. எனக்கு 6 மாசம் நடக்கிறதெல்லாம் அது வெளியில எனக்கு சொல்ல முடியல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நிலை, அதாவது ஏன்னா முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இருந்த குடும்பத்தை அதை பிரிச்சு குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா கேடு கெட்ட திமுக தான் கொண்டு வந்தது. இவங்க இந்த காலத்தில் இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் பாருங்க, அதுதான் உங்களுடைய எவ்வளோ எனக்கு அவ்வளோ மனசுல இருக்கு. எனக்கு இப்ப நம்ம குடும்பம்னா, என்னை பொறுத்து நம்ம குடும்பம்னா அது என் குடும்பம்னா என்ன, நீங்க தான் என் குடும்பம். நம்ம கட்சி நம்ம குடும்பம், என் குடும்பம் நீங்க தான். நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி அப்படி இப்படின்னு போட்டு இதெல்லாம் குழப்பம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக. அதனால இந்த தேர்தலில் எல்லாம் நம்ம பார்க்கணும், கோவத்தை எல்லாம் அந்த திமுக. தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி அது திமுக. ஒரு நன்மையாவது இல்ல. நீங்க கேட்கறது என்னன்னா, நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா யாராவது பார்த்து ஏமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா, 5 வருஷத்துல திமுக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சதா கேளு. அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இந்த 5000 ரூபாய் கொடுத்தது, 3000 ரூபாய் கொடுத்தது, மாசம் 1000 ரூபாய் கொடுத்ததுலாம் அதுல நன்மை கிடையாது. அதெல்லாம் அவங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க, அவ்வளவுதான்.